நீலகிரியில் மூன்றாவது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. அங்கு அவலாஞ்சியில் 24 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கிறது. அங்கிருக்க மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்துள்ள நிலையில் வானிலை ஆய்வு மையம் நீலகிரிக்கு மிக கனமழை பெய்யும் என அறிவித்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வரும் நிலையில் 3வது நாளாக இன்றும் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 75.6 சென்டிமீட்டர் மழையும், எமரால்டில் 13.2 சென்டிமீட்டர் மழை, அதே போல அப்பர் பவானியில் 12.3 சென்டிமீட்டர் மழையும், உதகையில் 3.6 சென்டிமீட்டர் மழையும், கூடலூரில் 5.4 சென்டிமீட்டர் மழை என மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 1600 மில்லிமீட்டர் மழையானது பெய்துள்ளது. இதனிடையே தொடர்ந்து 3வது நாளாக உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் பெய்து வரும் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான உதகை அரசு தாவரல் பூங்கா, ரோஜா பூங்கா, அதே போல படகு மேலும் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் தொட்டப்பட்ட காட்சி முனை, பைக்கரா, அதே போல் பைக்கரா நீர்வீழ்ச்சி, ஷூட்டிங் மட்டம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டமின்றி சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே போல உதகையில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் விழுந்ததால் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில், அதே போல மரங்கள் மின் கம்பங்கள் மற்றும் டிரான்ஸ்பார்ம் மீது மரங்கள் விழுந்ததால் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின் விநியோகமானது பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை சரி செய்யும் பணியில் மின்வாரியத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளிலும், அதே போல பெம்பட்டி, கல்லட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை சீர் செய்யும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி வாகனங்களை கொண்டு அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனிடையே கல்லட்டியில் பெய்த கனமழையின் காரணமாக அதாவது கர்நாடகாவிலிருந்து உதகைக்கு மசனகுடி, கல்லட்டி வழியாக உதகைக்கு வரக்கூடிய போக்குவரத்தானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் விழுந்த பாறை மற்றும் மரங்கள், மண் சரிவுகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மாவட்டத்தில் 283 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக இத்தலாறு, அண்ணா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் அதே போல சேதமடைந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை முகாம்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதிலேயே மழையின் தாக்கம் தொடர்ந்து 3வது நாளாக நீடித்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது. மோகன்.